திருக்கண்ணார் கோவிலோட மூலவர் உடம்புல கண்கள் போன்று பள்ளம் பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஏன்னு பார்க்கலாமா? காமம் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியில கெட்டவன் இந்திரன். கௌதம முனிவரோட மனைவி அகலிகை மேல ஆசைப்படுறான். அதனால முனிவர் இல்லாத போது முனிவர் உருவத்துல வீட்டுக்கு போறான். அகலிகைக்கு நல்லா தெரியும் வந்தது முனிவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவளும் அந்த தப்புக்கு உடன்படுறா. முனிவர் திரும்பி வர்றாரு. வந்த உடனே நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அகலிகையை கல்லாக போகும்படி சபிக்கிறாரு. இந்திரன் உடம்புல ஆகுறிகளை உண்டாக்குறாரு. அதனால இந்திரன் ரொம்ப மனசு வருந்தி கூனி குறுகி நிக்கிறான். பிரம்மா கிட்ட போறாரு. பிரம்மா தவற கண்டிக்கிறாரு. இருந்தாலும் நீ குருமான குடியில இருக்க இறைவனை போய் பாரு, வணங்கு அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் இங்க தீர்த்தத்துல நீராடி தன் தவறுக்காக ரொம்ப மனம் வருந்தி இறைவன் கிட்ட மன்றாடுறாரு. இறைவன் கடைசியா மனம் இறங்கி அவர் உடம்புல இருக்க 1000 குறிகளையும் 1000 கண்களா மாத்துறாரு. அதனால இத்தலை இறைவன் கண்ணாயிரம் உடையார் ஆகிறாரு. இக்கோவில் திருக்கண்ணார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. நீங்க தப்பு பண்ணிட்டு மனசு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இப்படி தப்பு பண்ணிட்டோமே என்ன பண்றது அப்படின்னு? அப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை மறக்காம பாருங்க.